அப்படி என்ன விஷயம்? இந்த ராத்திரியில் ஏன் என்னை அழைத்தீர்கள்? இது மிகவும் முக்கியமான விஷயம் ஜோதா பேகம். நான் பெரிய தவறு செய்து விட்டேன். நான் மான்சிங்கை நம்பிக்கை துரோகி என்று நினைத்து விட்டேன். ஆனால் அவரை விட நம்பிக்கையானவர் எனக்கு வேறு யாரும் இல்லை. இதை உங்களிடம் யார் கூறியது? ஜோதா பேகம் இப்போதுதான் என்னை ஒரு சிப்பாய் சந்தித்து கூறினார். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், சற்று அமைதியாக இருங்கள். எனக்கு தெரியும் மான்சிங். என் மான்சிங் எப்பொழுதும் துரோகம் செய்ய மாட்டான். நானும் ஒப்புக்கொள்கிறேன். இப்போதுதான் புரிகிறது. மான்சிங் மட்டுமல்ல, அவரோடு இருந்த சிப்பாய்களும் எனக்கு விசுவாசிகளாக இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் என் கண் முன்பே தன் உயிரை விட்டுவிட்டான். கடவுள் அவர் ஆத்மாவிற்கு சாந்தி அளிக்கட்டும். கவலைப்படாதீர்கள். நம்மோடு மாறுவேடத்தில் இருந்த ஒரு சிப்பாயிடம் நான் செய்தியை கூறி அனுப்பியிருக்கிறேன். அந்த சிப்பாயின் இறுதி சடங்கை மரியாதையாக செய்யும்படி கூறினேன். அவருடைய உடலை அவர் குடும்பத்திடம் ஒப்படைக்கும்படி நான் கூறியிருக்கிறேன். நான் அந்த ராஜபுத்திர வீரனுக்காக கர்வப்படுகிறேன். எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டார்கள். உங்களவர்களை நினைத்து நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள், ஆனால் என்னவர்களை நினைத்தால் வெட்கமாக இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. மிர்சா ஹக்கீம் ஜோதா பேகம் ஷரீஃபுதீனோடு சேர்ந்து தன் சகோதரனுக்கே எதிரியாகி விட்டான். அவன் ஆக்ரா மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருக்கிறான். ஹக்கீம் மிர்சாவிற்கு என்னவாயிற்று என்றே புரியவில்லை. நாம் அனைவரும் அவர் மீது எவ்வளவு பாசம் வைத்துள்ளோம். ஷேன்ஷா, நீங்கள் சம்மதித்தால் நான் ஒருமுறை அவரிடம் பேசவா? சென்ற முறை அவனை நான் மன்னித்து விட்டதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஜோதா பேகம். எனக்கு தெரியும், நீங்கள் அவனை உங்கள் சகோதரனை போல் பார்க்கிறீர்கள். ஆனால் அவன் மிகவும் பேராசை பிடித்தவன். நான் அவனிடம் எவ்வளவோ கூறினேன், அவனது தாயை கொன்றது நான் அல்ல, அபுமாலிதான் என்று. அதோடு அவனுடைய சகோதரியும் அவனுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவன் யார் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. போகட்டும், நான் அதிரடியாக ஏதாவது செய்ய வேண்டும். நான் எடுக்கப் போகும் முடிவு ஒரு சகோதரனாக இல்லை, ஷெஹன்ஷாவாக எடுக்க வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நமது ஷேக்கு பாபா மிர்சா ஹக்கீமிற்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவான் என்று. பெருமையாக உள்ளது. சலீம் தன் கடமைகளை புரிந்து கொண்டார், அதை நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கிறான். சரி, இரவு வெகு நேரமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். நாம் செல்லலாம். எனக்கு முன்பிருந்தே சந்தேகம் இருந்தது. இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது. இல்லை என்றால் தினமும் இதுபோல் யாருக்கும் தெரியாமல் சந்திப்பார்களா? இனியும் நான் அமைதியாக இருக்கக்கூடாது. இப்பொழுதே சென்று நம் கிராம மக்களுக்கு உண்மையை கூற வேண்டும். இவர்கள் நாடோடிகள் போல் தெரிகிறார்கள். இங்கு நமக்கு தங்குவதற்கும் இடம் கிடைக்கும், உணவும் கிடைக்கும். இங்கு பாருங்கள். கூறுங்கள், என்ன வேண்டும்? என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஏதேனும் உண்ண கிடைக்குமா? ஆக்ராவிற்கு சென்று கொண்டிருந்தேன். வழியில் சிலர் என் உணவை பறித்துக் கொண்டு விட்டனர். நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பு கிராம தலைவரிடம் நான் உன்னுடைய பெயரை கூற வேண்டுமே. அதன் பிறகு உனக்கு உணவும் கிடைக்கும், சரியான சிகிச்சையும் கிடைக்கும். சரி வா, நான் உன்னை கிராம தலைவரிடம் அழைத்துச் செல்கிறேன். நீ இங்கேயே இரு. வணக்கம் ராதா அவர்களே. நீங்கள் கவலைப்படாதீர்கள். கடவுளின் புண்ணியத்தால் இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு உங்கள் வியாதி முழுமையாக குணமடைந்துவிடும். இந்த மருந்தை சாப்பிடுங்கள். கூறுங்கள், என்ன விஷயம்? ராதா அவர்களே, ஒரு வழிப்போக்கன் வந்துள்ளார். அவருக்கு உணவும் சிகிச்சையும் தேவை. அப்படியா? எங்க இருக்கிறார்? இங்கு வெளியில் தான் காத்துக் கொண்டிருக்கிறார். ஜோதா பேகம் இங்கு என்ன செய்கிறாள்? தங்களுக்கு உணவு வேண்டுமா? இப்படி அமருங்கள், இப்பொழுது எடுத்து வருகிறேன். குதா மீண்டும் மீண்டும் உன்னை என் கண் முன் நிறுத்திக் கொண்டே இருக்கிறார் ஜோதா பேகம். உன்னை அடையப் போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை.
நீ இங்கு இருக்கிறாய் என்றால் ஜலாலும் இங்குதான் இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள். நான் இங்கிருந்து இப்பொழுது செல்ல வேண்டும். சரியான திட்டம் தீட்டியவுடன் திரும்பி வர வேண்டும். அந்த இளநீரை எடுத்து வாருங்கள், செல்வோம். இங்கு ஒருவர் அமர்ந்திருந்தாரே, எங்கு சென்றார்? பசியோடு இருந்திருப்பார், சாப்பிட்டதும் கிளம்பி விட்டார். மழை வரும் போல் இருக்கிறதே. ராதா அவர்களே, என்ன செய்வது என்று தெரியவில்லை. காற்று வேகமாக அடிக்கிறது, மேகமாக இருக்கிறது, மழை வரப்போகிறது. அப்படி என்றால் அனைத்து நோயாளிகளையும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வையுங்கள். ஆனால் அது எவ்வாறு இயலும்? நம்மிடம் அத்தனை கூடாரங்கள் இல்லை, அதனால் தங்க வைக்க இயலாது. ஆனால் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் கௌசல்யா. மழையில் நினைந்தால் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும். இன்று ஒரு ராத்திரி தானே, எப்படியாவது சமாளித்து விடலாம். இடம் பத்தவில்லை என்றால் எங்கள் கூடாரத்திலும் தங்க வையுங்கள். ஆகட்டும், அனைவரும் வாருங்கள், வாருங்கள். அனைவரும் கூடாரத்திற்குள் செல்லுங்கள். இப்பொழுது மழை பெய்யவில்லை என்றால் பிறகு இந்த இடமே வறண்டு போய்விடும். கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று புரியவில்லை. செல்லுங்கள், செல்லுங்கள், எல்லோரும் செல்லுங்கள். அனைவரும் கூடாரத்திற்குள் செல்லுங்கள். இது அந்த சிறுவன் தான். ஓடாதே, நில், நில். இங்கு பார். ஓடாதே, நில். யார் நீ? நில். நீ எங்கு சென்றாய்? இதற்குள் சென்றிருப்பானா? தம்பி, எங்கிருக்கிறாய் நீ? எங்கே கூறு? இவ்வளவு மூட்டைகளா? இவை அனைத்தும் முகலாய ராஜ்யத்திலிருந்து மக்களுக்கு நான் அனுப்பி வைத்த தானிய மூட்டைகளாயிற்றே. இவை இங்கே எப்படி? அப்படி என்றால் யாரோ உணவு தானியங்களை இங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள். அது யார்? யாராக இருக்கும்? இந்த உணவு தானியங்களை இங்கிருந்து எடுத்து உடனே அக்தி மீசாவிடம் சேர்க்க வேண்டுமாம். ஆம், விரைவில் ஆக்ரா மீது தாக்குதல் நடத்தப் போகிறாராம். இந்த தானியங்கள் பிறகு ஆக்ராவிற்கு தான் தேவைப்படும். ஹக்கீம் மிர்சாவின் படைகளுக்கு இந்த உணவு தானியம் 6 மாதங்களுக்கு வரும் என்று எண்ணுகிறேன். பேசுவதை நிறுத்திவிட்டு வேலையை செய். மூட்டையை தூக்குங்கள். மிகப்பெரிய சதி வேலை இது. என்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு துரோகம் செய்து விட்டார்கள். இப்போது இவர்கள் கூறினார்கள் அந்த நபர் இங்கே வருவான் என்று. அப்படி என்றால் இங்கேயே காத்திருந்து அவனை தெரிந்து கொள்ளலாம். அவன் யார் என்று தெரிய வேண்டும். இந்த கதவை எவரடா இப்படி திறந்து வைத்தது?
ஒருவேளை மிர்சா கிமின் ஆட்கள் தான் திறந்து வைத்து விட்டார்கள் போலிருக்கிறது. இங்கிருந்து எப்பொருளும் வெளியேறவில்லையே. காவல் இருப்பவன் தான் இக்கதவை தெரியாமல் திறந்து வைத்து விட்டான் போல இருக்கிறது. கிராம மக்களுக்கு உதவுவதைப் போல் நடித்து ஏமாற்றியது இந்த ஜெக்தேவ் சேட் தானா? இவன் சுயரூபத்தை அனைவருக்கும் காட்ட வேண்டும். ஜோதாபேகம், ஷெஹன்ஷா, இந்த நேரத்தில் தாங்கள் என்ன விஷயம்? நான் கண்டுபிடித்து விட்டேன். என் பேரை யார் கெடுப்பது என்று கண்டுபிடித்து விட்டேன். நாம் அனுப்பி வைத்த தானியங்களை இங்கே பதுக்கி வைத்துள்ளார்கள். யார் அது? அந்த ஜெக்தேவ் சேட். ஜக்தேவா? என்ன கூறுகிறீர்கள் ஷெஹன்ஷா? அந்த நல்ல மனிதர் இப்படி எப்படி செய்வார்? காவல் இருப்பவன் தான் இக்கதவை தெரியாமல் திறந்து வைத்து விட்டான் போல இருக்கிறது. அப்படி என்றால் ஜக்தேவ் ராஜ்யத்தை மட்டுமல்ல, மக்கள் அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பெயரையும் கெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனும் மிர்சா ஹக்கீமின் ஆள்தான். என்ன? இதை கிராம மக்களிடம் கூற வேண்டும் ஷெஹன்ஷா. நிச்சயமாக. ஆனால் நான் அவர்களிடம் எதை கூறினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களை நம்புகிறார்கள் ஜோதா பேகம். அதனால் மக்களிடம் அந்த விஷயத்தை நீங்கள் தான் எடுத்து கூற வேண்டும். அதற்கான ஆதாரமும் இருக்கிறது. நீங்கள் கூறுவது சரிதான் ஷெஹன்ஷா. இனிமே இதை தள்ளி போடக்கூடாது. உடனே பஞ்சாயத்தை கூட்ட வேண்டும். இது உண்மையாக இருக்காது. ஜெக்தேவ் சேட் அவ்வாறு செய்ய மாட்டார். அவர் மிகவும் நல்லவராயிற்று. அவர் ஏன் அப்படி செய்ய போகிறார்? இதுதான் உண்மை. நம் அனைவர் முன்பும் நல்லவர் போல் நடிக்கும் இந்த ஜக்தேவ் பல மாதங்களாக நம்மை ஏமாற்றி இருக்கிறார். இங்கு ஒட்டுமொத்த மக்களும் வறுமையில் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் ராஜ்யத்திலிருந்து வரும் அனைத்து பொருட்களையும் தன்னிடத்தில் பதுக்கி வைத்திருக்கிறார். என்ன கூறுகிறீர்கள் ராதா அவர்களே? நான் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? நான் இக்கிராமத்தின் நன்மையை நாடுபவன். என் மீது எவரோ பழி சுமத்தி இருக்கிறார்கள். என்னிடம் இருந்த தானியங்கள் அனைத்தையும் நான் மக்களுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது எனது குடும்பத்திற்காக மட்டுமே 2 மூட்டை தானியம் உள்ளது. அதை மட்டும்தான் அந்த அறையில் நான் வைத்துள்ளேன். இவர் போய் கூறுகிறார். இவர்தான் மக்களை ஏமாற்றி இருக்கிறார். சர்ஜன், சற்று பொறுங்கள். இங்கு முடிவெடுப்பதற்கு நான் இருக்கிறேன். இங்கு பாருங்கள். சுர்ஜன் தன் கண்களால் உங்களுடைய இடத்தில் தானியங்கள் இருப்பதை பார்த்திருக்கிறார். இவன் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? நான் பல ஆண்டுகளாக கிராமத்திற்கு உதவி வந்துள்ளேன். என் பேச்சை நம்பாமல் நேற்று வந்தவனின் பேச்சை போய் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே. இவன் யார்? இது எனது எதிரியின் சதிவேலைதான். என் பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள். ஆம் சகோதரர்களே, இவர் கூறுவது உண்மைதான். மற்றவர்களிடம் பணத்தை பெறுவதற்காக இந்த சூர்ஜிங் நம் எஜமான் மீது பழி போடுகிறான். இவனே ஒரு ஏமாற்றுக்காரன். இவருடைய நடவடிக்கையே சந்தேகமாக இருக்கிறது. இவன் பொய் கூறுகிறான் ராதா அவர்களே. நான் பொய் கூறவில்லை. நான் என் இரு கண்களால் பார்த்தேன். சரி, இப்பொழுது தெரிந்துவிடும். நாம் அனைவரும் ஜக்தேவிடத்திற்கு சென்று பார்த்து விடுவோம். அப்பொழுது யார் கூறியது பொய், யார் கூறியது உண்மை என்று தெரிந்துவிடும். கதவை நன்றாக திறவுங்கள். நான் தானியங்களை இங்குதான் பார்த்தேன். பாருங்கள். இது என்ன விளையாட்டு சுர்ஜன்? இங்கு நிறைய தானிய மூட்டைகள் இருக்கிறது என்று கூறினாய் அல்லவா? ஆனால் இங்கு ஒன்றுமே இல்லையே. நான் பொய் கூறவில்லை. தானியம் இங்குதான் இருந்தது. அப்படி அது இங்கு இருந்திருந்தால் அது என்ன வானத்தில் பறந்து விட்டதா? நான் முன்பே உங்களிடம் கூறினேன். நீங்கள் தான் என்னை நம்பவில்லை. ஆனால் இப்போது நீங்களே நேரில் பார்க்கிறீர்கள். முட்டைகள் எங்கே கூறு? கூறுகிறாயா இல்லையா? ராதா அவர்களே, அவனை விடுங்கள். ஆனால் தாங்கள், நீங்களும் அவன் கூறியதை நம்பிவிட்டீர்களே. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த விஷயத்தில் ராதாவின் தவறு என்ன இருக்கிறது? சுர்ஜன் கூறியதை நாங்கள் நம்பிவிட்டோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் உங்களை நம்புகிறோம். நான் நிரபராதியாகிவிட்டேன். ஆனால் இவன் திருடி இருக்கிறானே, அதற்கென்ன பதில்?
என்ன திருட்டு? அதுதான் என் தேவைக்காக வைத்திருந்த தானியங்கள் 5 மூட்டைகள். அதில் 3ஐ கிராம மக்களுக்கு கொடுத்து விட்டேன். 2ஐ எனது தேவைக்காக வைத்திருந்தேன். என்னால் நம்பிக்கையாக கூற முடியும், அந்த 2 மூட்டைகளை இவன்தான் திருடியுள்ளான். ராதா அவர்களே, இவன் கூறியதால் என்னிடத்தில் வந்து தேடினீர்கள். நான் கூறுகிறேன், இப்போது அவன் கூடாரத்திற்கு சென்று பாருங்கள். இல்லை, என் கணவர் அவ்வாறு செய்ய மாட்டார். இவர் பொய் உரைக்கிறார். எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் முதலில் இவருடைய கூடாரத்திற்குத்தான் சென்று பார்க்க வேண்டும். ஆம் ராதா அவர்களே. சரி, அவர் கூடாரத்திற்கு செல்லுங்கள். இளவரசே, படை புறப்பட தயாராக உள்ளது. நானும் உங்களோட யுத்தத்திற்கு வந்தால் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். தானியல், உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். ஆனால் யுத்தத்தை விட பெரிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்து விட்டுதான் செல்கிறேன். நாம் 3 சகோதரர்களும் படையெடுத்து கிளம்பிவிட்டால் அரண்மனையை யார் பார்த்துக் கொள்வார்கள்? ராஜ்யத்தின் பொறுப்புகளை யார் பார்த்துக் கொள்வார்கள்? அதோடு உன் உதவிக்காக ஹைதரை உன்னோடு விட்டுவிட்டு செல்கிறேன். சலாம் அலைக்கும் பாட்டி. நன்றாக இருங்கள். இதுவரை இந்த காரியத்தை உன் தாயார் செய்து வந்தாள். இன்று அவர் இங்கு இல்லாததால் நான் உனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து அனுப்பி வைக்கிறேன். வெற்றிவாகி சொடிவா. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். சலீம், ஒரு விஷயத்தை நினைவில் கொள். எக்காரணத்தை முன்னிட்டும் ஹக்கீம் மிர்சாவை நீ தாக்கவே கூடாது. முடிந்தவரை அதை தவிர்த்து விடு. அப்படி என்றால் நம் எதிரியை உயிரோடு விட வேண்டும் என்கிறீர்களா? இல்லை, நான் உன் உறவுக்கு மரியாதை கொடு என்றுதான் கூறுகிறேன். எதுவாக இருப்பினும் அவருடைய உடலிலும் முகலாய ரத்தம் தான் ஓடுகிறது. உன் தந்தையைப் போல் அவரும் பாட்ஷா ஹுமாயூன் அவர்களுடைய புதல்வன் தான். அவன் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வேண்டுமானால் கைது செய்யுங்கள். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் உன் வாழ் அவரை தாக்க கூடாது சலீம். அதை நினைவில் வைத்துக்கொள். இந்த காலணியை நீ அணிந்து கொள். இது ஜலாலுடைய காலணியாகும். பாட்டி அவர்களே, ஷேன்ஷா அவர்களின் காலணிகளை நான் எவ்வாறு அணிந்து தவறு செய்ய முடியும்? நிச்சயம் அணியலாம். இன்று அவருடைய பொறுப்புகளை எல்லாம் நீதான் நிறைவு செய்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுது ஒரு மகன் தந்தையின் காலடிகளை அணிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு ஒன்று புரியும். தன் தந்தை எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கிறார் என்பது புரியும். ஆகையால் நீ இதை அணிய வேண்டும். வாளை கொடு. இந்த வாள் பாட்ஷா ஹுமாயூனுடையது, உன் தாத்தாவுனுடையது. இந்த வாளைத்தான் அனைத்து யுத்தங்களிலும் பயன்படுத்தினார். இந்த யுத்தத்தில் நீ வெற்றி பெறுவதற்காகத்தான் உனக்கு தருகிறேன். இளவரசர் வெற்றியோடு தான் திரும்புவார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நன்றாக தேடுங்கள். ஒரு இடத்தை கூட விட்டு வைக்க கூடாது. இந்த சுர்ஜன் மிகவும் மோசக்காரனாவான். இவன் நமது சேட்டின் மேலேயே பழி சுமத்தி விட்டானே. நீ மிகவும் சரியாக கூறுகிறாய். ஒரு இடம் விடாமல் நன்றாக தேடி பார்க்க வேண்டும். பாருங்கள், பாருங்கள். கண்ணா,
ஷெஹன்ஷாவை எப்படியாவது காப்பாற்று. தப்பாக எதுவும் நடந்துவிடக் கூடாது. அட இங்கு பாருங்கள். இங்கு பாருங்கள். தானிய மூட்டைகளை கட்டிலுக்கடியில் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த மூட்டைகள் அனைத்தும் என்னுடையதுதான். என்றால் இவன் தான் திருடி இருக்கிறான். இவர் போய் கூறுகிறார். நான் எதற்காக திருட வேண்டும்? என்ன கேள்வி இது? நாடே பஞ்சத்தில் மூழ்கி இருக்கிறது. தானியங்கள் தங்கத்திற்கு நிகராகத்தானே இருக்கும். நீ என்ன நினைத்தாய்? தானியங்களை திருடி கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்கலாம் என்று எண்ணினாயா? எனது தானியங்களை திருடிக் கொண்டு என் மீதே பழி போடுகிறாயா நீ? இவன் மிகப்பெரிய திருடன். இதற்கு முன்பும் இது போல் செய்திருக்கிறான். ஆமாம், ராதா தான் இறக்கப்பட்டு இவரை வேலைக்கு வைத்தார். இது போன்றவனுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இவர் போய் கூறுகிறார். என் மீது பழி போட இவர்தான் இந்த மூட்டைகளை இங்கே வைத்திருக்கிறார். போதும், நிறுத்து சுர்ஜன். எது உண்மை எது பொய் என்று அனைத்தையும் கண்களால் கண்டுவிட்டோம். இவனுக்கு தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். இவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்னவென்று இப்பொழுதே முடிவு செய்தாக வேண்டும். சரி சரி, நாளை பஞ்சாயத்தில் நம்முடைய ராதா அவர்கள் இதற்கு ஒரு முடிவினை கூறுவார்கள். கண்ணா, இது என்ன பரீட்சை? நான் எப்படி ஷெஹன்ஷாவிற்கு தண்டனை அளிக்க முடியும்?